إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقم فيه أبدا لمسجد نُسِّسَ على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சி முடித்தாவுக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப்போகின்ற உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் இறை நேசர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறை இல்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய்க் கொள்ளும் விடயத்தில், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளும் விடயத்தில் மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அடையக்கூடியதாக நாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வினால் எமக்கு தரப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாயிருக்கலாம், ஒவ்வொரு நியமத்துகளாயிருக்கலாம், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கூடிய அருள் பாக்கியங்கள்
அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அதை பயன்படுத்த வேண்டும். இல்லையானால் நாளை மறுமையில் அவர் விசாரிக்கப்படுவார். கண்ணியமானவர்களே, அதனால் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கூடிய அறிவா இருக்கலாம், உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், குரல் வளமா இருக்கலாம், பேச்சு திறனா இருக்கலாம், அனைத்தும் அல்லாஹ் அடியான கொடுத்திருக்கக்கூடிய நியமத்து. கண்ணியமானவர்களே, இந்த நியமத்துகளை வைத்து அல்லாஹ் விரும்பாத விதத்தில் நாம் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாத விதத்தில் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் நாளை மறுமையில் அந்த மனிதன் விசாரிக்கப்படுவான், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்வாங்கப்படுவான். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் தஆலா எமக்கு பெரிய நியமத்தாக ஈமானுடைய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அதுக்கு அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் நேரத்தை தந்திருக்கின்றான், ஓய்வான நேரத்தை தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னாசு மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபரா. புகாரில வரக்கூடிய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 நியமத்துகளை கொடுத்திருக்கின்றான். அந்த நியமத்துல மனிதர்கள் கவலை ஈனமுள்ளவர்களாக, பொடுபோக்குள்ளவர்களாக, கணக்கில்லாதவர்களாக அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள். சொன்னார்கள், அந்த 2 நியமத்துகளும் எது தெரியுமா? அஸ்ஸிஹத்து வல் ஃபரா. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம், உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி பலத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய தீனுக்கு பயன்படுத்த வேண்டும். தீனுக்கு முரணாக மார்க்கத்து முரணாக பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடம்புல சக்தி இருக்கக்கூடிய அந்த சக்தியை வைத்து மார்க்கத்து முரணான விடயங்கள்ல எமக்கு ஏதும் எதையும் செய்யலாம் என்று சொல்லி பயன்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உடல் ஆரோக்கியம் ஒரு அமானிதம், ஒரு நியமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த நியமத் வல் ஃபரா, ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல பயன்படுத்த வேண்டும். ஹராத்திலேயோ மார்க்கத்து முரணான விடயங்கள்லையோ அனாவசியமான விடயங்கள்லையோ செலவழிக்க கூடாது, நேரத்தை பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி பயன்படுத்தினால் நாளை மறுமையில் இந்த மனிதன் விசாரிக்கப்படாத வரையில் சொர்க்கம் போமாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய மஹல்லால நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் பிறர்களுடைய ஹக்குகளை மதித்து நடக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒற்றுமையா இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. நீங்க அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்ற இந்த குர்ஆனை, இந்த கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், திரிந்து விடாதீர்கள். கண்ணியமானவர்களே, என்னால 2 பேருக்கு மத்தியில பிரிவு ஏற்படக்கூடாது. என்னால மஹல்லால் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில பிரிவு ஏற்படக்கூடாது. என்னால ஒரு குடும்பம் பிரியத்தை காரணமா நான் இருக்கக்கூடாது. என்னால ஒரு கூட்டம் பிரியத்தை நான் காரணமா இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய மாளிகை.
அல்லாஹ்வுடைய வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் கியாமம் ஏற்பட மாட்டாது. மக்கள் சர்வசாதாரணமாக மஸ்ஜிதுக்குள்ள சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்காத வரையில் கியாமம் ஏற்பட மாட்டாது என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய காலத்துல, ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜிதுகளால எவ்வளவு கைரான விஷயங்கள் சமூகத்தில் நடந்தன. பிறவினைகள் ஏற்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலத்துல வாழ்ந்த இமாமார்களா இருக்கலாம், நல்லடியார்களா இருக்கலாம், மஸ்ஜிதின் மூலமாக சமூகத்துக்கு நல்ல பணிகள் புரியக்கூடியதாக இருந்தது, நடக்கக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்துடைய கல்வி மஸ்ஜிதில் போதிக்கப்பட்டது. மார்க்கத்துடைய விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டன. சமாதானம் மஸ்ஜிதுக்குள்ள நடைபெற்றன. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய மாளிகைய ஒவ்வொருவரும் பாதுகாக்கிறதே கட்டாய கடமையா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய சொத்து அது வீணா போகாமல், நம்முடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஹக்குக்கு பேச வேண்டும், ஹக்குக்கு குரல் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ சில இடங்கள்ல பார்க்கலாம், சில மஸ்ஜிதுகளை பராமரிக்கக்கூடியவர்களை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல முறையில பராமரிக்கிறாங்க. சில மஸ்ஜிதுகள்ல சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதால ஊரொற்றுமையாகும். மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மஹல்லா வாசிகள் அனைவரும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்புள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல விடயங்களுக்கு உதவியா இருக்க வேண்டும், உதவி ஒத்தாசையா இருக்க வேண்டும். ஒரு நிர்வாகம் நல்ல விஷயத்தை செய்ய முற்பட்டதா இருந்தா, அதை செய்யக்கூடியதா இருந்தா அதுக்கு உதவி உள்ளவர்களா இருக்க வேண்டும், அதுக்கு முட்டுக்கட்டை உள்ளவர்களா இருக்கக்கூடாது, ஹக்குக்கு தடை உள்ளவர்களா இருக்கக்கூடாது, நல்ல விஷயங்கள் நடக்க தடை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவா ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது, ஒரு மனிதன் தனக்கு சொந்தம் இல்லாத இன்னொரு சொந்தமான காணியில ஒரு சாணை தனக்கு சொந்தமாய் கொண்டால் ஹராமான விதத்துல, இன்றைக்கு பணம் இருந்தா போதும், சொத்து இருந்தா போதும், மார்க்கத்தை பார்க்கக்கூடியவங்க குறைஞ்சிட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்துடைய சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். தனக்கு உரிமை இல்லாத, தனக்கு சொந்தம் இல்லாத இன்னொருடைய காணியில ஒரு சான் அநியாயமா எடுத்தார். அல்லாஹ் இவருக்கு கொடுக்கக்கூடிய கேவலம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய காணியிலே அல்ல, பொதுவா சொல்லப்பட்ட ஹதீஸ், இன்னொரு சொந்தமான ஒரு காணியில வக்ஃப் சொத்திலே அல்ல, சாதாரண ஒரு சொந்தமான ஒரு காணியில ஒரு சாணை இவர் சொந்தமாய் கொண்டால், புகாரில வரக்கூடிய ரிவாயத், நாளை மறுமையில் அந்த ஒரு சாணையும் 7 பூமிகள் அல்லாஹ் மாற்றி இவருடைய களத்துல மாலையா போட்டு விடுவார். நாளை மஸ்டர் மைதானத்தில் கோடான கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால், படைப்பினங்களுக்கு முன்னால் அதை சுமக்க முடியாதவராக, கேவலப்பட்டவராக காட்சி அளிப்பார் மஸ்டர் மைதானத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரில இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்து இருக்கின்றது, தனக்கு சொந்தமில்லாத இன்னொரு சொந்தமான காணில் ஒரு சாணை அபகரித்துக் கொண்டால்
அநியாயமா எடுத்துக்கொண்டால் 7 பூமிக்குள்ளேயும் அவர் சுழிவாங்கப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பொதுவா ஒருவருக்கு சொந்தமான ஒரு காணியுடைய விடயத்தில், ஒருவரை சொந்தமான ஒரு சொத்துடைய விடயத்தில் இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறதா இருந்தா, வக்ஃப் சொத்து கண்ணியமானவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். யாருக்கும் மஸ்ஜிதுடைய சொத்துல உரிமை கொண்டாட முடியாது, தன்னுடைய சொத்தாக அதை வாழிட முடியாது. கண்ணியமானவர்களே, பணத்தை வைத்தோ, படிப்பை வைத்தோ, பட்டத்தை வைத்தோ, பலத்தை வைத்தோ சொத்தை அபாரிக்க முடியாது. தனக்கு சொந்தமில்லாத மஸ்ஜிதே சொந்தமான காணிய யாருக்கும் வக்ஃப் சொத்தை சொந்தமாய் கொள்ள முடியாது, யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது. கியாமத் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டிய வக்ஃப் சொத்து தான் மஸ்ஜிதுடைய சொத்து, மஸ்ஜிதுடைய தளவாடங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனவீனமாயிக்க கூடாது. எங்களுக்கு பொறுப்பில்லையே, எங்களுடைய வீடு அல்லையே, எங்களுடைய கடை அல்லையே, நானே பேச வேண்டும், நான் இதை ஏன் தட்டி கேட்க வேண்டும்? இல்ல கண்ணியமானவர்களே, பாத்தில் நடக்குதா, மார்க்கத்து முரணான விடயங்கள் நடக்குதா, காணக்கூடியவர் அதை தடுப்பது. உலமாக்கள் கிதாப்ல சொல்லியிருக்கிறார்கள், பரவாய் தடுத்தே ஆகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பையும் தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவனு பில் இஸ்மி வல் உத்வான். குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது, தக்வாவுக்கு மார்க்கத்துக்கு உதவியாக இருக்கு. தாவனு பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்களுக்கு, நன்மையான விடயங்களுக்கு, தக்வாவுடைய விடயங்களுக்கு உதவியாக ஒத்துழைப்பாயிருங்க. பாவத்துக்கும் அனாச்சாரத்துக்கும் அநியாயத்துக்கும் ஒத்துழைப்பா இருக்காதீங்க, அது அநியாயம். குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால வக்ஃபுடைய சொத்து அது பாதுகாக்கப்படும். கண்ணியமானவர்களே, இங்க கிடைக்கலாம், ஆனா நாளை மறுமையில் நரகத்துடைய நெருப்பை அவர் ருசிக்கவாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனாதையுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அனாதைகளுடைய சொத்து அது கேட்க பார்க்க யாரும் இல்லை என்று சொல்லி அனாதைகளுடைய சொத்துல உரிமை கொண்டாட முடியாது. அப்படி உரிமை கொண்டாடினால், சொந்தமாக்கி கொண்டால், அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் அவருடைய வயிறு அல்ல, சாப்பிடக்கூடிய கவலமெல்லாம் நரகத்துடைய நெருப்புத்தான் என்பதாக குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிர்வாகத்துடைய விடயமா இருக்கலாம் மஸ்ஜிதுக்கு. கண்ணியமானவர்களே, சில காலங்கள் நிர்வாகத்து பொறுப்பா இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பயன்படுத்துறான். அல்லாஹ்வுடைய மாளிகையை மெயின்டைன் பண்ண, அந்த மாளிகையை வழி நடத்த, அந்த மாளிகையுடைய விடயங்களை கவனிக்க சிலர்கள் அல்லாஹ் சமூகத்துல புரட்டி எடுக்கிறான், தெரிவு செய்கிறான். அந்த கால பீரியட் முடிந்ததும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்று சொல்லி அதை கொடுத்து ஓதமாகி விடுவேன். நாம் நிரந்தரமா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளா இருக்கணும் என்பது தவறு, அது தவறு. கண்ணியமானவர்களே, நிர்வாகத்துக்கு ஆசைப்படுவது என்பதும் ஒரு தவறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ரிவாயத், லா தஸ்அலில் இமாரத், நிர்வாகத்தை கேட்டெடுக்காதீங்க. கண்ணியமானவர்களே, சில மஸ்ஜிதுல பார்க்கலாம், நிர்வாக தெரிவண்டைக்கு ஊரு ரெண்டா பிரிஞ்சிக்கிறான், மஹல்லா ரெண்டா பிரிஞ்சிக்குது, ஊர்ல ஒற்றுமை இல்லாம போகுது. நிர்வாக தெரிவுக்கு ஊர்ல ஒற்றுமை இல்லாம போகுது. நிர்வாக தெரிவினால ஊர்ல ஒற்றுமை இல்லாமல் போக கூடாது. கண்ணியமானவர்களே,
நிர்வாக தெரிவென்ற நேரத்தில் அந்தந்த தகம் உள்ளவர்களை பார்த்து கண்ணியமானவர்களே தெரிவு செய்யப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நிர்வாகம் செய்தவர்கள் அவங்களோட காலம் முடிந்ததும் இன்னும் புதிதாக நிர்வாகத்து வரக்கூடியவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து விட வேண்டும். கண்ணியமானவர்களே, இவர்கள் வந்தார்கள், அதனால இவர்களை செய்ய விட மாட்டோம், இவர்களை நாம் அட்டாக் பண்ணுவோம், இவர்களுடைய விடயத்தில் நாம் ஒத்துழைக்க மாட்டோம் என்று இருப்பது தவறு. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிர்வாகத்துக்கெல்லாம் தெரிவு செய்யலாம். கால பீரியட், ஒரு காலம் அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானே, நன்றி செலுத்தி காலம் முடிந்ததும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் முன் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கொடுத்து விட்டு ஒதுங்கிவிடது. வெளியிலிருந்து பிரச்சனையில குழப்பங்கள பிசுனாக்களை தோணக்கூடாது. இதனால வரக்கூடிய விளைவுக்கு அவர் அல்லாஹ்ட்ட ஜவாப் சொல்லியே ஆகும், பதில் சொல்லியே ஆகும். கண்ணியமானவர்களே, வெளியிலிருந்து நிர்வாகத்தை நல்ல முறையில செய்து கொண்டு போகக்கூடியவர்களை அதை சொல்லி ஏதோ ஒரு அமைப்பை செய்து இவர்களின் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால, விரோதத்தினால, துரோகத்தினால அப்படியாக நடக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மார்க்கம் இதை தடுக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால மஸ்ஜிதிலே சொத்துகள் அது பாதுகாக்கப்படும். வக்ஃப் சொத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எம்முடைய கடைக்கு ஏதாவது முன்ன பின்னே ஆகக்கூடிய நேரத்தில், எம்முடைய வீட்டுக்கு ஏதோ முன்ன பின்னே ஆகக்கூடிய நேரத்தில் நாம் செலவழிக்கிறோமா இல்லையா, வழக்கை மேற்கொள்றோமா இல்லையா, அதுக்காக வேண்டி அலைகிறோமா இல்லையா, அதுக்காண்டி பேசுறோமா இல்லையா? அதை போல கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய வக்ஃப் என்று வரக்கூடிய நேரத்தில், மஸ்ஜிதுடைய சொத்து என்று வரக்கூடிய நேரத்தில் இது எங்களுக்குரிய காரியம் அல்ல என்று சொல்லி ஒதுங்கிவிட முடியாது. ஹக்குக்காக வேண்டி பேச வேண்டும். கண்ணியமானவர்களே, நன்மையான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் மார்க்கம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில முனாஃபிகீன்கள், சில நயவஞ்சகக்காரர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார். மஸ்ஜிதுல் லிராரை கட்டினார்கள். மஸ்ஜிதுல் குபாக்கு எதிராக மூமின்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இப்படி சஹாபாக்களை பிரிக்க வேண்டும், மஸ்ஜிதுல் லிராரின் பக்கம் எடுக்க வேண்டும், மஸ்ஜிதுல் லிராரின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும் என்றதுக்காக பிழையான தவறான நோக்கங்களுக்காக வேண்டி அந்த மஸ்ஜிதை கட்டினார்கள் சில முனாஃபிகீன், நயவஞ்சகக்காரர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சம்பவத்தை தெளிவா சொல்லி இருக்கின்றார். அல்லாஹ் சொல்றான், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் போது, லா தகும் ஃபீஹி அபதா, நபி அவர்களே, இந்த முனாஃபிகீன்களால கட்டப்பட்ட இந்த மஸ்ஜிதுல தொழுகைக்காக போய் நிக்க வேண்டாம், போய் நிக்காதீங்க, அந்த மஸ்ஜிதுக்குள்ள போகாதீங்க, தொழுகைக்காக போய் நிக்காதீங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், لمسجد نصت على التقوى من أول يوم أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. الله تعالى சொல்றான், மஸ்ஜிதுல் குபா எப்படியான மஸ்ஜித் தெரியுமா? தக்வாவுடைய அடிப்படையில், இறை அச்சத்தின் பேரில் நிர்வகிக்கப்பட்ட அஸ்திவாரம் இடப்பட்டதுதான் மஸ்ஜிது தக்வா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மஸ்ஜிதுல் குபாவை கட்டுவதற்காக வேண்டி அவர்கள் கல்லுகளை தூக்கி சுமந்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வாவுடைய அடிப்படையில் இறை அச்சத்தோட கட்டப்பட்ட ஒரு பள்ளிதான் மஸ்ஜிதுல் குபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்றான், இந்த மஸ்ஜிதுல் குபால
தொழுகைக்காய் நினைப்பது மஸ்ஜிதுல் ரிலால்ல போய் நிக்கிறத விட மஸ்ஜிதுல் குபால போய் தொழுகைக்காய் நிக்கிறது சொல்லுறது உங்களுக்கு மேலானது, அது தகுதியானது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மஸ்ஜிதுல் குபால சுத்தத்தை விரும்பக்கூடிய சில ஆண்கள் இருந்தார்கள், சஹாபா. அல்லாஹ் சுத்தம் உள்ளவர்களை விரும்புகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, முஃபஸ்ஸிரூன்கள் இந்த ஆயத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதுல் குபாவுடைய விடயமா இறங்கின ஆயத்தான் இந்த ஆயத் என்பதாக சொல்லியிருக்கிறார். சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், 3 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் முஃபஸ்ஸிரூன்கள், தஃப்சீருடைய விரிவுரையாளர்கள். மஸ்ஜிதுல் நபவி என்பதாகவும் சொல்லியிருக்கிறார், மதீனாவில் இருக்கக்கூடிய ஏனைய பள்ளிகள் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனா மஸ்ஜிதுல் குபா அதுதான் இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்குது என்பதாக முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வா மீது அமைக்கப்பட்ட அஸ்திவாரமிடப்பட்ட இந்த மஸ்ஜிதுல் குபால 3 விதமான அமல்கள் நடைபெற்றன. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது அமலும் கல்வியும் உள்ளம் ரீதியான அமல், வஹுவல் ஈமான், அதுதான் ஈமானுடைய அமல் நடைபெறும். ஈமானுக்குரிய அமல்கள் அந்த மஸ்ஜிதில் நடைபெற்றன. அடுத்ததாக அமலுன் பதனியும், உடம்பு ரீதியாக செய்யப்படக்கூடிய அமல், வஹுவல் ஸலாத், தொழுகை என்ற அமல் நடைபெற்றது. அடுத்ததாக 3வது அமல் வஅமலுன் மாலியும், பணம் சம்பந்தமாக நடந்த சில அமல், பணத்தோடு சம்பந்தமாகக்கூடிய அமல் அந்த மஸ்ஜிதுல் நபவியில நடந்தது. அதுதான் அல்-இன்ஃபாக்கு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்கினார், சஹாபாக்கள் கொடுத்தார்கள். விசேஷமா இந்த அமல்கள் நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் என்பது ஊருக்கு நல்ல விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய இடமாகத்தான் இருக்கும், சண்டை சச்சரவுக்குரிய இடமா இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பயந்து கொள்ள வேண்டும். யார் மஸ்ஜிதுக்கு எதிராக கொடிதூக்குவாரோ, மஸ்ஜிதை சொத்துக்கு எதிராக கொடிதூக்குவார்களோ, செயற்படுவார்களோ, உலகத்திலேயும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் கேவலத்தை கொடுக்காமல் அல்லாஹ் விட மாட்டார். குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லுது, وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ مَنَعَ مَسَاجِدَ اللَّهِ أَنْ يُذْكَرَ فِيهَا. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கு, மஸ்ஜிதுடைய நடக்கக்கூடிய விடயங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு, அல்லாஹ்வுடைய பெயரால் சொல்லப்படக்கூடிய விடயங்களுக்கு யார் முட்டுக்கட்டையாயிருப்பார்களோ, தடையாயிருப்பார்களோ, அல்லாஹ் இம்மையிலே மறுமையிலே கேவலத்தை கொடுக்கும் விடமாக பெரிய அநியாயக்கார். அல்லாஹ் சொல்லும், அவனவனும் இவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நல்ல அநியாயங்களை கண்ணியமானவர்களே, அதனால மஸ்ஜிதுடைய சொத்துகள், வக்ஃப் சொத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால யாருக்கும் இதுல சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மஸ்ஜிதின் மூலமாக ஊர்ல ஒற்றுமை ஏற்படும், மஹல்லாவாசில் ஒற்றுமையா இருக்கும், பிரிவுகள் ஏற்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் வெறுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கையில கூட உம்ரா செய்ய முடியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களையும் தடுத்தாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது, அந்நியர்களால, சில மதத்தவர்களால, முஸ்ரிக்கீங்களால தடுக்கப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருந்தார். போட்ட எல்லா நிபந்தனைகளுக்கும் நபி அலைஹிஸ்ஸலாம் அங்க ஆமோதித்தார்கள், ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால உம்ராவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார், சஹாபாக்களுக்கு கொடுத்தார்.
என்றால் அல்லாஹ் பொறுமைக்குரிய வெற்றி. வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். நபியே நாயகமே, மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாம் மக்களுடைய வெற்றியை தந்தோம், ஹுதைபியாவுடைய வெற்றியை தந்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் கண்ணியமானவர்களே, அதனால நமக்கு சொந்தம் இல்லாத விஷயங்கள்ல, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நாம் ஈடுபடக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னி தருவாயா, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னி தருவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய ஹலாலான ஹாஜாக்களை நிறைவேற்றி தந்தருவாயாக. மஸ்ஜிது சொத்துக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஹக்கை ஹக்காவும் பாத்திலை பாத்திலாவும் விளங்க வைப்பாயாக. யா அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களுடைய வாழ்வாற்றில் பரக்கத்தையும் செழிப்பையும் உண்டாக்குவாயாக. அவர்களுடைய ரிஸ்கில் பரக்கத்தை உண்டாக்குவாயாக. அவர்களுடைய உள்ளங்களில் கூடிய கவலையில போக்கி வருவாயாக. என்னுடைய ஹலாலான ஹாஜாக்களை நிறைவேற்றி தந்தருவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி